ஹலோ ஆல். எனக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிரேட்ஃபுல் டே. என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் எவர் ஆர்டர். இந்த பேஜ் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு வந்த ஃபஸ்ட் ஆர்டர் நேற்று தான். பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனரை ட்ரஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் யாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப கம்மியான ப்ரைஸ் விற்கிறாங்க, ஸோ ஸ்கேமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அதை பார்த்துட்டு வந்து இப்படி ஒரு எனக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக ஒரு பிரதர் தான், அவர் நேம் கூட வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டின் ஒரு ப்ரோ. அவர் வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தார். இப்போல்லாம் நடக்கும், இதெல்லாம் எப்படி வந்து நம்புறதுன்னே தெரில. காட் கிரேஸ்ன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக கடவுள், பெருமாளோ கிருஷ்ணரோ யாரோ வந்து ஹெல்ப் பண்ண மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலாக என்னென்னு பார்த்திங்கன்னா நான் ஒரு 89 காம்போ போட்டிருந்தேன். அந்த காம்போலே வந்து 3 செட் அவர் வந்து கேட்டிருந்தார். என்னென்னு பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க அண்ட் அவங்க ஒய்ஃபுக்கு 3 பேருக்கும் சேர்த்து சேமாக இந்த காம்போவே கொடுத்துருங்க, எக்ஸ்ட்ராலாம் எதுவும் வேண்டாம், வேறு ஏதாச்சும் வேணுமா ப்ரோ, இல்லை வேறு ஏதாச்சும் கலெக்ஷன் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை சிஸ்டர், நீங்களே வந்து கொடுத்துருங்க, கலெக்ஷன் நல்ல கலெக்ஷனாக பார்த்து கொடுங்க, குவாலிட்டி பெஸ்ட்டாக கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். கண்டிப்பாக ப்ரோ, நான் வந்து குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் இல்லை, அமௌண்ட் நான் வந்து கம்மியாக வச்சுருக்கிறதுக்கான ரீசன் இதுதான் அப்படின்றதையும் சொன்னேன். அந்த ப்ரோ வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டு ஓகே சிஸ்டர், நீங்கள் உங்களை நான் நம்புகிறேன், ட்ரஸ்ட் பண்ணி தான் நான் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். கண்டிப்பாக ப்ரோ, அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு 3 காம்போ ஆர்டர் பண்ணதே என்னால் சுத்தமாக வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கே வந்து இதை நம்ம டிஸ்பேச் பண்ணி அவருக்கு சீக்கிரமாக ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கடகடன் பேக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணி மார்னிங்கே எடுத்துகிட்டு போயிட்டு கொரியரும் பண்ணியாச்சுங்க. ஸோ அவருக்கு வந்து சேஃபாக கிடச்சதுக்கப்புறம் அவர் கொடுக்குற ரிவ்யூ தான் எனக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட் எவர் ஆர்டர், அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் 100 ஃபாலோவர்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தேன்னா கூட ஓகே, பட் வந்து எனக்கு ஃபாலோவர்ஸே இல்லை. நான் சொன்ன ஒரு வார்த்தை, நம்பி ட்ரஸ்ட் பண்ணுங்கள் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் அப்படின்னு சொன்னதுக்காகவே அவர் வந்து ட்ரஸ்ட் பண்ணிருக்காங்க. ரியலாகவே அவர் சொன்னார். அந்த வீடியோ பார்த்தேன். ப்ளஸ் வந்து இப்போது கம்மிங் உமன்ஸ் டே வருது இல்லைங்களா, அதுக்காக தான் நான் வந்து என் சிஸ்டர்ஸ்க்கும் ஒய்ஃப்க்கும் வந்து கிஃப்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ ஃபைனலி வந்து ரொம்ப சந்தோஷமாக அவருக்கு வந்து ஆர்டருமே டிஸ்பேச் பண்ணியாச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் அவருக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துட்டு 2 பிரேஸ்லெட் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இதுவும் என்னால் முடிஞ்சது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டுங்கிறது ரொம்ப கம்மி தான். ஸோ இருந்தாலும் என்ன நம்பி அவர் ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் பண்ண ஒரு கஸ்டமர் அப்படிங்கிறதுனால நான் வந்து அவருக்கு பிரேஸ்லெட் வந்து 2 காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி உமன்ஸ் டே ஆஃபர், இல்லை உமன்ஸ் டேக்கு நீங்கள் வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்க போகிறீங்க ஆஃபீஸ் கொலீக்ஸுக்கு, இல்லை உங்கள் காலேஜ் மேட்ஸுக்கு, உங்களோட ஸ்கூல் மேட்ஸுக்கு, அந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் கிஃப்ட் கொடுக்க போகிறீங்க ரிட்டன் கிஃப்ட்ஸ் மாதிரி அப்படின்னா கண்டிப்பாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.